வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது லிவிங் அப்படின்ற பிரிட்டிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாளில் இறக்க போகிற ஒரு நபர் தன்னோட கடைசி நாட்களை எப்படி வாழ்கிறாரு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு படம். வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு நபர், இவர் லண்டனில் ஒரு பப்ளிக் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சீனியர் ஆஃபீஸர். ரொம்ப ஒரு இறுக்கமான மனிதர் அப்படின்னே சொல்லலாம். பெருசாக ஓப்பன் அவுட் ஆகி எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டார். அண்ட் ரொம்ப குறுகிய சர்க்கிள்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு நபர். இன்ஃபேக்ட் வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மகன் மற்றும் மருமகள் கிட்டலாம் பெருசாக கான்வர்சேஷன்லாம் வச்சுக்காம இருக்கக்கூடிய ஒரு நபர். இவருக்கு கேன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அண்ட் கொஞ்ச நாட்களில் இறந்துருவார் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஞ்ச நாட்கள் எப்படி மீனிங்ஃபுல்லாக வாழலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி என்னென்ன பண்ணுறாரு, அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சாரா இல்லையா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட தீம் தான். மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்றத ரொம்ப சூப்பராக இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம எதுக்காக ஓடுறோம், எதுக்காக வேலை பார்க்குறோம், அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, நம்ம லைஃப் பர்பஸ்ஃபுல்லாக போகுதா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு மாதிரி மெக்கானிக்கலான ஒரு லைஃப்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வில்லியம்ஸ் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. பட் சடனாக அந்த கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் லைஃப்பில் ஒரு பாஸ் பட்டன் மாதிரி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பை எப்படி வாழ்கிறாரு அப்படின்றது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம பேரை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. ஆல்சோ இதில் காட்டக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வில்லியம்ஸ்க்கும் அவரோட கூட வேலை பார்த்த ஒரு சின்ன பொண்ணு ஹாரிஸ், அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி தன்னோட அப்பாவை ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு வில்லியம்ஸோட பையன் ஹாரிஸ் கிட்ட பேசக்கூடிய அந்த காட்சியும் ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸில் அந்த பார்க்கில் உட்கார்ற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அதெல்லாம் பயங்கர சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலாக 1953 நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அந்த வேர்ல்டு வார்னால பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இவங்க ஸ்கூல் பிளே கிரவுண்ட் கட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் விஷுவலாகவுமே அந்த பீரியாடிக் பேக்ட்ராப்பை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. உங்களுக்கு இந்த மாதிரியான சோக படங்கள் பிடிக்காது, இல்லை கமர்ஷியல் படங்கள் தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.